யார் இந்த முருகனோட சேவல் தெரியுமா? பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்ற ஒன்று, சேவல் அப்படிங்கிறது முருகனோட கொடியில் இருக்கிற ஒரு சின்னம், வலிமைமிக்க ஒரு சூரனோட மறுபிறவி அப்படின்னு. ஆனால் பல புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தடவை சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் மொத்த தேவலோகத்தையும் தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சிவன் கிட்ட தவிர்க்காரு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் சிவன் உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு அந்த அரக்கன்கிட்ட கேட்கும்போது, 1008 அண்டங்கள் ஆளும் வார்த்தையும் சிவனோட வம்சாவளியில வந்தவங்களை தவிர வேற யாராலும் எனக்கு அழிவே வரக்கூடாது அப்படிங்கிற வார்த்தை சிவன் கிட்ட வாங்குறாரு. இதெல்லாம் இருக்க தனக்கு அழிவே இல்லை அப்படிங்கிற ஆணவத்தோட மொத்த தேவலோகத்தையும் கஷ்டப்படுத்தும் போது தான் தமிழ் கடவுளா இருக்கிற முருகன் அந்த அரக்கனையே அழிக்க கிளம்புவாரு. அப்ப ஒரு மாயமரமா தன்னோட உருவத்தை மாத்தி அந்த அரக்கன் நிற்கும் போது தான் அந்த முருகன் ரெண்டா வெட்டிடுவாரு. அப்பதான் அந்த அரக்கனுக்கே தெரிய வரும், நம்ம போர் பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த ஈசனோட மகன் கிட்ட அப்படின்னு. உடனே கருணையின் உருவமா இருக்கிற முருகன் கிட்ட, என்னோட கடைசி ஆசையா நான் எப்போதுமே உங்க கூடவே இருக்கிற வார்த்தை கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. அப்பதான் முருகன் அந்த அரக்கனோட ஒரு பகுதியை சூரியனுக்கு நிகரான ஒரு சேவலா உருவாக்கி அதை தன்னோட கொடி மேல ஒரு அடையாளமாவே வைப்பாரு.